ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் துணிங்க பார்த்துட்டு இருக்கேன் ரிக்கிஜாக் தமிழ். இந்த வீடியோ ஒரு நியூஸ் செக்மெண்ட் வீடியோவாக தான் இருக்கும் போது என்னடா நியூஸ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புதுசாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நண்பர் பஷீர் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாலோவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நண்பர் வந்து நம்மளுக்கு சஜஸ்ட் வந்து பண்ணார். ப்ரோ நீங்களும் நியூஸ் செக்மெண்ட் வீடியோஸ் வந்து போஸ்ட் வந்து பண்ணுங்கள், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சஜஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. என்னால் டெய்லி போஸ்ட் பண்ண முடியுமா தெரியல, முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு செக்மெண்ட் வீடியோ வந்து நியூஸ் செக்மெண்ட் வீடியோவை வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். முதல் நியூஸ் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஹாட் டாப்பிக்காக இருக்க நத்திங் ஃபோன் 3A இல்லை 3Aவோட நிறுத்தக்கூடாது, 3A சீரீஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா 3A ப்ளஸ் கிடையாது, ப்ரோ அப்படின்னு சொல்லி வரப்போகுது. அதில் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கால்பே வந்து பண்ண விஷயம், அந்த மார்க்கெட்டிங்லாம் வந்து செம்மையாக தரமாக தான் பண்ணுவாங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ இவங்களும் ஏதாவது பண்ணி புதுசாக காமிக்கணும்ல, அதனால டிசைன் வைஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வரப்போகுது. ஆனால் இதில் அந்த ப்ரோ அதுக்கு தான் வந்து 3A, இது ரெண்டுத்துலேயுமே ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருமா அப்படின்ற கேள்விக்குறி தான் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே பின்னாடி வந்து கிளிம்ஸில் வந்து போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி சின்ன சின்ன கிளிம்ஸாக வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு ட்வீட் வந்து போட்டாங்க பாருங்கள், யுவர் செகண்ட் மெமரி 1 கிளிக் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து போட்டாங்க. நான் கூட ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், இதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு செகண்ட் மெமரின்னு எனக்கு ஃபோட்டோன்றத மைண்ட் செட்டுக்கே வரல. நான் என்ன நினச்சேன், நம்ம நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவோம், பவர் பட்டன் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் வந்து ஒரே சைடில் இருக்கும், அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும் நம்மளுக்கு, நம்ம ஃபோன் பழக்கத்தில் அப்படி தானே வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தேன். அது கிடையாது. அதுக்கடுத்தது கொஞ்சம் நேரம் யோசிச்சு படித்தோன்னு தான் தெரியுதா இங்கே செகண்ட் மெமரின்னு சொல்கிறது ஃபோட்டோக்காக சொல்கிறான். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்காக ஒரு பட்டன், அதான் கேமரா கிளிக் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன். எப்படி ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்ஷன் பட்டன்னாங்களோ, இவன் ஏதோ ஒரு பேர் வச்சு அந்த ஃபோனை வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவான். இதுவும் இந்த 3A சீரியஸில் இருக்க போகுது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கேமரா பட்டன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி பவர் பட்டன் அப்புறமா வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்கிற பட்டன் வந்து ஒரே சைடில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் நத்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் ஒரு சைடும் வால்யூம் அண்ட் வால்யூம் ராக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடும் இருக்கும். எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை நான் யூஸ் பண்ணும்போது. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரே சைடில் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நீங்கள் எப்படி அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து மார்ச் 4 லான்ச் ஆக போகுது. மார்ச் 4க்குள்ளே இவன் என்னென்ன அலப்பறை பண்ண போகிறானே தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது நியூஸ் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போது ரொம்ப ரொம்ப டாப்பாக பேசிக்கிட்டு இருக்க AI தான். அதுவும் யார், நம்ம சைனா நண்பர் வந்து தயாரித்து விட்ருக்க இந்த டீப்சீக்கை பற்றி நிறைய பேர் வந்து பேசிகிட்டே தான் இருக்காங்க. ChatGPTயை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பம்மி போய் ஐயோ என்னடா இவன் இப்படி வந்துட்டு இருக்கானே அப்படின்ற அளவுக்கு டீப்சீக் வந்து இருக்குது. அப்பேற்பட்ட டீப்சீக்கை எவ்வளோ பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா இங்கே ஓப்பன் சோர்ஸாக கொடுத்து இன்னொரு விஷயத்தையும் வந்து பக்கா வந்து பண்ணியிருந்தான். அதில் டேட்டாலாம் எடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் அடுத்த கட்டம். ஆனால் எவ்வளோ பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க? ஒரு விஷயத்த ஓப்பன் சோர்ஸாக கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த AI வந்துருச்சுல, இது 2 கண்ட்ரியில் வந்து பேண்டும் பண்ணியிருக்காங்க. 2 கண்ட்ரிலனா எப்படின்னா ஃபுல்லாக பேன் கிடையாது. ஆஸ்திரேலியா அப்புறமா தைவானில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த AI டூலை டீப்சீக் AI டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, இது மூலமாக டேட்டா எப்படி வேணால் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நம்ம எல்லாரும் வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்டா ஜியோ ஏர்டெல் VI அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ட்ராய் ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க, வாய்ஸ் அண்ட் SMS பேக்குக்கு வந்து நீங்கள் தனியாக பிளான்ஸ் எடுத்துகிட்டு வரணுன்னு. அதை எடுத்துகிட்டு வரும்போது இவனுங்க அதை தனியாக பிளானாக எடுத்துகிட்டு வந்தால் பரவாயில்ல, அது கூடவே சேர்த்து ஹைக்கையும் எடுத்துகிட்டு வந்தானுங்க, ப்ரைஸ் ஹைக்கையும் அப்படியே சைலண்ட்டாக சொருவிட்டானுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பூஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு 2 பிளான் இருந்துச்சு. அந்த பிளானை தூக்கி ஏர்டெல் வோடஃபோன் ஐடியா மாதிரி அப்படியே டேட்டா பேக்ஸில் வந்து போட்டான், அதுக்கும் வேலிடிட்டி வச்சு மாற்றிட்டான். இன்டெரக்டாக இல்லை டேரெக்டாகவே ப்ரைஸ் ஹைக் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஹைக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பா BSNL எங்கேயாவது ஓரளவுக்கு வந்துடுறா அப்படின்ற அளவுக்கு தான் ஃபீல் ஆகுது. 4G சிட்டியில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கவர் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு சில இடத்துல மட்டும்தான் எட்டி பார்க்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஞ்சனான ஏரியா போயிட்டோம்னா தலைவன் அப்படியே செத்துடுறான், அவ்வளோதான். அங்கே வந்து அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியே வந்தால் தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி வந்தீங்கன்னா BSNLே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ப்ரைமரியாக அந்த 4Gயே போதும்ப்பா எனக்கு அப்படின்ற அளவுக்கு ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை பற்றி நீங்கள் என்னென்ன நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஜியோ ஆர் ஏர்டெல் ஆர் VI BSNL நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் ஜியோ அப்புறமா BSNL யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஜியோ எனக்கு தெரிஞ்சு இதோட கடைசி
முடிச்சிடுவேன். இந்த பிளான் முடிகிற வரைக்கும் தான் ஜியோக்கு கெடு. இது முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஏர்டெல் தான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 548 ரூபா பிளான் போட்டு நான் அதிலே செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அந்த பிளான் போகாத இருக்கிற வரைக்கும் அந்த பிளானே கடைசி வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா விவோ அவங்களுடைய V சீரியஸான V50 வந்து லான்ச் வந்து பண்ண போகிறாங்க. அது கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது. ஆனால் அதில் நடக்க போகிறதுல என்னன்னா ஒரு ஃபன்னு V30 லான்ச் பண்ணாங்க. அதுவும் அதே ப்ராசர் தான், ஸ்னாப் ட்ராகனுடைய 7 Gen 3 வச்சு தான் லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு V40 லான்ச் பண்ணாங்க. அதுவும் அதே ப்ராசர் தான். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிவிட்டா V50 அதே ப்ராசர் அதே மாதிரி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கேமரா வைஸ் அண்ட் தென் பேட்ரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அதிகமான பேட்ரி லைஃப் வந்து MAH 6400 mAh இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அண்ட் கடைசி நியூஸ் இல்லை, அதுக்கு முன்னாடி நியூஸு ஐக்கூடைய நியோ 10R வந்து லான்ச் ஆகும் போது March 10 அன்னைக்கு லான்ச் வந்து பண்ண போகிறாங்க. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸர் ஆஃப் நியோ 9 ப்ரோவோட சக்ஸஸராக தான் இருக்க போகுது. நியோ 10 தானே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை 10 வச்சாங்கன்னா அவங்களுடைய ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 3 யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களால 30,000 ரூபா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 8S Gen 3 யூஸ் பண்ணி 30,000 ரூபா செக்மெண்ட்டில் அதுக்கு நான் சக்ஸஸராக வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இங்கே வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேமரா எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் 6400 mAh பேட்டரி 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து PD சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, NFC சப்போர்ட்டு, அப்புறமா Z ஆக்சிஸ் லீனியர் மோட்டார் ஆப்டிக்கு, அப்புறம் 1.5K OLED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 120 Hz டிஸ்பிளே தான். இதெல்லாமே யூஸ் பண்ணி 9 ப்ரோவோட சக்ஸஸராக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வச்சுருக்காங்க. டிசைன் வைஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னமோ எனக்கு ஐக்கூடைய 13, 12லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் கொடுத்துருந்தது அப்படியே கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுருந்த மாதிரி இருக்குது கேமராவோட மாடியூல்ஸ் பார்க்கும்போது. நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கடைசி நியூஸ் February 6 விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ப்ரொமோஷன்லாம் இல்லை, ரிலீஸ் ஆக போகுது. எவ்வளோ பேர் பார்க்க போகிறீங்க, எவ்வளோ பேர் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களே, அந்த மாதிரி எவ்வளோ பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதனால தான் கேட்டேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அதெல்லாம் புக் பண்ணிவிட்டு அவ்வளோ காத்துட்ருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் தட்டிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திங்க. டாட்டா பாய் பேசுகிறேன் வந்து நான்